பொண்ணு யாருன்னு தெரியும்? ஆமாங்க. அப்பா பேசட்டுமா? பொண்ணு போகுது, பழகட்டுமா? பொண்ணு நல்லா பாத்தியா? இது நாம பார்க்க வந்த பொண்ணே இல்ல. நினைச்சேன் அவ இவளை விட அழகா இருந்தா. இந்தாங்க, எடுத்துக்கங்க. ம். ம். இருமா, மார்க் போட்டுக்கிறேன். வேற என்ன சாப்பிடுறீங்க? உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மாவை ஆத்தங்கரையில பார்த்த பொண்ண கூடத்துல பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பெரியவங்க சும்மாவா சொல்லுவாங்க? அம்மா எப்படி குணமா இருக்காளோ அதே அளவுக்கு தான் பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. தாயை போல புள்ள, நூலை போல சிலன்னு சும்மாவா சொன்னாங்க? நேரமாகுது, பொண்ணை வர சொல்லுங்க. ம். அப்பா பொண்ணு போகுது, பேசி பார்க்கட்டுமா? பழகி பார்க்கட்டுமா? என்ன தம்பி ஏதோ பேசணும் பழகணும்னு சொல்லிட்டு இருக்காரு? தப்பு இல்லையாம்மா? கட்டிக்க போறவன் பேசி பார்த்தா பழகி பார்த்தா நல்லா தானே இருக்கும். யார் கட்டிக்க போறவரு? இவர்தான். ஆ? அவர்தான். யார கட்டிக்க போறாரு? அம்மா, நீங்க யதார்த்தமா பேசுறீங்க. அதுக்கு ஒரு 10 மார்க் போட்டுறேன். ம். ஆ? என்ன மார்க்கு? வரவேற்பு 10 மார்க், உபசரிப்பு 10 மார்க், நீங்க பழகுற விதத்துக்கு 10 மார்க். ம். பொண்ண நேர்ல பாத்துட்டா அதுக்கும் மார்க் போட்டு 50க்கு 40 வாங்கிட்டா போதும். பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க நாங்க ரெடி. பொண்ணு யாரு? நீங்க தாம்மா காட்டணும். பொண்ணு இல்லையே. இல்லையா? எங்க போனாங்க? காலையில் வர சொன்னது நீங்க, வந்தது நாங்க, போனது பொண்ணா? தம்பி, நீங்க பேசுறதே எனக்கு புரியலப்பா. காலையில 10 மணிக்கு வர சொல்லி ஏஜே விளம்பரம் கொடுத்திருக்காரு. ஆ? நாங்களும் சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். என் பையன் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டாமா. ஆமா, நான் பேசி பார்க்கணும், பழகி பார்க்கணும். அவளோட அறிவு, ஜெனரல் நாலேஜ், காமன் சென்ஸ் எல்லாம் பேசி பேசி நல்லா தெரிஞ்சுக்கணும். ம். ஹலோ பர்வீன். ஹலோ பர்வீன். ஐயோ, ஏஜே வீட்டுக்கு போகணும். அம்மா அப்பாவை பார்க்கணும் பாரு. கடவுளே. எப்பவும் இந்த நேரம் தான் இந்த பக்கம் வருவீங்களா? ஆமா. ஏன் எப்படி? ஒருவேளை உங்களை பார்க்க கடவுளே என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல. கடவுளுக்கு நன்றி. நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பேசுங்க. இந்த விஷயத்த ஆக்சுவலா உங்க வீட்டுல தான் பேசணும். ஆனா உங்க வீட்டுல சிச்சுவேஷன் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, எப்பவும் இருமிட்டே இருக்கிற அப்பா, காய்ச்சல்ல இருக்கிற அம்மா, போராடிட்டு இருக்கிறேன்னா. வாழ்க்கையில எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்குங்க. ஆனா உங்க போராட்டங்கள் எல்லாம் சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி. கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்? ஏன்னா அவர் தானே உங்களை இங்க அனுப்பி வச்சாரு.
அதனால தானே நம்ம பார்த்தோம். சொல்லிட்டேன் விடுங்க. நீ அமைதியா இருமா. ஆஹா முடியாது. அவர் வந்ததும் நான் சண்டை போடுவேன். ஏமா? சும்மாவே நான் அவர் கூட சண்டை போடுவேன். இப்ப வேற ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் கிடைச்சிருக்கு. நீ வேற எந்த காரணத்தை வச்சு வேணாலும் சண்டை போடுமா, அது உன் உரிமை. ஆனா இந்த விஷயத்தை நீ விட்டுடுமா. என்ன பாட்டி விளையாடுறீங்களா? ஏன் புருஷன் ஏன் உரிமையெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கறதுனால யாருமே கெட்டு போக மாட்டாங்கம்மா. இப்ப மட்டும் நான் என்ன நல்லாவா இருக்கேன்? எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. யார் மேலமா? ஏஜே மேலயா? ஆமா, ஏஜே மேல சந்தேகப்பட உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீயே ஒரு 420. அப்படியே வச்சுக்கோ. ஏன்னா நீ ஒரு 420. உன் கண்ணுக்கு எல்லாமே அப்படிதான் தெரியும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் ஏஜே பிரவலிய கொல்லலன்னு கோர்ட் முடிவு பண்ணுச்சு. ஏஜேவ மாட்டி விட விக்ரம் கூட கூட்டு சேர்ற உனக்கு இதெல்லாம் ஞாபகத்துல இருக்காது. இதையே சொல்லி இன்னும் எத்தனை நாள் தான் இங்க இருப்ப? நீ வேணா பாரு, ஏஜே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளதான் போறாரு. நாங்க அதை பார்க்க தான் போறோம். நான் இந்த வீட்ல ஏஜேயோட மனைவியா வாழதான் போறேன். அதையும் நீ பார்க்க தான் போற. ஏஜே என்ன மன்னிச்சு மனைவியா ஏத்துக்கிட்டதுக்கு பின்னால என்னோட ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும். என்ன மிரட்டுறியா? அப்படியே கூட வச்சுக்கோ. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? அமைதியா இருங்க. ஏஜே ஏற்கனவே வீட்ல சண்டை சச்சரவுமா இருக்கு, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம்மா. எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு வரும் பாட்டி. நீ இந்த வீட்டு விட்டு போனாதான் இங்க ஒரு முடிவே வரும். நான் ஏன் போகணும்? நீங்க தான் போகணும். அக்கா என்னக்கா நீங்க? அவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, நீங்க சும்மா இருக்கீங்க. அர்ச்சனாக்கு அமைதியா இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஹாசினியோட டைம் இந்த வீட்ல முடிஞ்சு போச்சு. யார் என்ன சொன்னாலும் நான் இங்கதான் இருப்பேன். யாரு டைம் முடியுதுன்னு நானும் பாக்குறேன். நீ ஏன் இங்க இருக்கணும்? நான் ஏஜேயோட மனைவி. இது ஏஜேயோட வீடு. இது ஏஜே கட்டின தாலி. ஆமா, ஆனா உன இது ஒண்ணு சொல்லிடு. பொண்டாட்டிங்கிறவ தாலிய தான் காட்டுவா. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீ தாலிய கழட்டி வச்சுட்டு ஊரை சுத்துறவ. வாங்க 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 வாங்க. என்ன வரவேற்பு எல்லாம் பலமா இருக்கு. ஒருவேளை நான் எதிரி மாதிரி நினைக்கிறதுனால எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இவளுங்க இவள தோழியா நினைக்கிறாங்களோ? என்னம்மா யோசிக்கிற? ம், ஆமால எப்படி இருக்கீங்க? ஆமா, என்ன உனக்கு தெரியுமா? தெரியுமே. என்ன பாத்திருக்கியா நீ? இல்ல, ஏஜே உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. ஆஹா, பரவாயில்லையே. ஆமா, உனக்கேன் கோபம் சுரு நீரி சருன்னு வர? அவகிட்ட ஏஜே உங்களை பத்தி அடிக்கடி பேசுவாராமே. சொன்னா. அப்படின்னா ஏஜேவும் இவளும் அடிக்கடி பாத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். சந்திப்பாங்க, பேசிப்பாங்க, பழகுவாங்க, சிரிப்பாங்க. அப்படித்தானே? வச்சுக்கிறேன், இந்த பர்வீனை வச்சுக்கிறேன். என்னது வச்சுக்க போறியா? ஐயோ பாட்டி, இவ்வளவு ஒரு வழி பண்றேன்னு சொல்றேன். அவசரப்படாம நிதானமா செய். இத வச்சு ஏஜே கூட சண்டை வராம பாத்துக்க. பாட்டி, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க. என்ன இது? அவ வீடு மாதிரி கிச்சன் பக்கம் போற. கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு. பாட்டி ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அதை எப்படி மறக்க முடியும்? மறக்கக்கூடிய விஷயமா அது? அப்ப நீ சந்தேகப்படுற.
ஆமா, ஏஜேவியே நீ சந்தேகப்படுறல்ல? ஒரு தப்பு நடக்குது பாட்டி. அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறேன். யார்கிட்டயுமே பேசாத ஏஜே ஏன் அவகிட்ட மட்டும் பேசணும்? அவ வீட்டுக்கே கூட்டிட்டு போய் ஏன் அவளை டிராப் பண்ணணும்? என்ன பொறுத்த வரைக்கும் ஏஜேவுக்கு ரொம்ப இளகுன மனசு. அவ மேல இறக்கப்பட்டிருப்பான். இலகன மனசா? அது இந்த ஹாசினிய நினைச்சு ஏன் பாட்டி இழக மாட்டேங்குது? அந்த பயமாவை பார்த்து மட்டும் இழகுதுல? கரெக்டான கேள்வி கேக்குற. இதுக்கு என்னால கரெக்டான பதில் சொல்ல முடியலம்மா. அப்ப நான் சந்தேகப்படுறது சரின்னு தோணுதா உங்களுக்கு? சந்தேகப்படு, ஆனா ஏஜேயை மட்டும் சந்தேகப்படாதன்னு சொல்றேன். நான் ஏஜேவ சந்தேகப்படல. பின்ன அவரை எப்படியோ மயக்கி வச்சிருக்கா. ஏண்டி, ஏஜே என்ன சின்ன குழந்தைய மயக்க வைக்கிறதுக்கு? அப்படித்தானே பாட்டி அவ பின்னாடியே சுத்துறாரு. சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, சீரியஸாவும் பேசுறாரு, காசெல்லாம் வேற குடுக்கறாரு. காசா குடுக்கறான்? ஆமா பாட்டி. அப்படிலாம் இருக்காதுமா. ஒரு கவரை கொடுத்தாரு, என் கண்ணால நான் பார்த்தேன் பாட்டி. அது பணமா இருக்காதுமா, வேற ஏதாவது இருக்கும். பின்ன லவ் லெட்டரா இருக்குமா? என்ன செய்யலாம் பாட்டி? இந்த பாரு, நீ நிதானமா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏஜேக்கு நீ அவனை சந்தேகப்படுறேன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப மனசு வருத்தப்படுவான்டி. உங்களுக்குள்ள சண்டை இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு பாட்டி. திடீர்னு ஒருத்தி போட்டிக்கு வரா, ஏஜே கிட்ட சகஜமா பேசுறா, வீட்டுக்கு வரா. வீட்ல எந்த பொருள் எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியுது. அர்ச்சனா, சித்ரா, மாயா அவகிட்ட ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சமைக்க தெரியாத மக்கு அர்ச்சனாவுக்காக அவ சமைச்சு கொடுக்கறா. என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. ஆனா ஏஜிக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? அந்த பாயம்மா மேல ஏன் சந்தேகம் வரல? ஐயோ எம்மாடி, எனக்கே யோசிக்க யோசிக்க தலை அப்படியே சுத்துதுமா. வேண்டாம். கண்டுபிடிக்கிறேன் பாட்டி, யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். எனக்கு என்னமோ இவ விக்ரமால அனுப்பப்பட்ட ஆள்னு தான் தோணுது. கண்டுபிடிக்கிறேன். ஏண்டி, நீ ஏண்டி அந்த பர்வீன் சுல்தான சமைக்கிறதுக்கு வர சொல்ற? ஏஜே அவ கூட பேசுறதே உனக்கு பிடிக்கல. அவனு என்னன்னு தெரியல. எந்த பொண்ணு ஏறெடுத்து பாக்காதவன அவளை கண்டா ஒரு மாதிரி ஆயிடுறான். அவ வீட்டுக்கு வந்தா என்னென்ன நடக்க போதோ எனக்கே பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க பாட்டி? எதிரிய நாம தேடி போறதை விட எதிரிய நம்ம பக்கத்துல வர வச்சு கும்மாங்குத்து குத்துறது ரொம்ப ஈஸி. அதான் பர்வீன் சுல்தானாவ வர சொன்ன. அவர் மனசுல அவ இடம் பிடிச்சிருக்கா. நான் அவள அடிச்சு விரட்டணும். வரட்டும், வச்சுக்கிறேன். அவளையும் வச்சுக்கிறேன். இதோ இப்ப போனாரு, இவரையும் வச்சுக்கிறேன். பண்றேன். பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணி அந்த ஹாசினியை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். நாமளும் எல்லா வழியையும் அடிச்சுட்டே தானே இருக்கோம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. எப்படியாவது அந்த ஏஜேவோட வாழணும்னு ஹாசினி அமைதியா காரியத்தை சாதிச்சுட்டே இருக்கா. ஆனா நம்ம திட்டத்தை மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம். ஏதாவது தப்பு பண்ணி தோத்துட்டு அவ முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கோம். மாவனே, நீ இன்னைக்கு என்கிட்ட செத்தடா. நம்மள ரொம்ப நாளா ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்ல, இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்றத பாரு. ஏய் ஏய், நில்றா. தப்பிச்சிட்டான். அர்ச்சனா வா, சீக்கிரம் வா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க, அவன் போயிட்டு போறான். பேசாம இரு அர்ச்சனா, வேகமா தானே போயிட்டு இருக்கேன். அங்க பாருங்க, அந்த பக்கம் திரும்புறான்.
வண்டி எங்க அனுப்பிடுற? ஏய் எங்கடா ஓடுற? நில்றா. ஏய் கையில ஓடாத. மாட்டேன் வை. நில்றா. டேய் நில்லுடா. எப்படி போனா? தெரியல அர்ச்சனா, நான் அந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போய் பாரு. ஆ. போ. டேய் விக்ரம். டேய் டேய் நில்லு. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லு. ஏய் எங்க போனா இவன்? காஃபிம்மா. பாட்டி இந்த பர்தா யாரோடது? ஏமா? சொல்லுங்க யாரோடது? சொல்லுங்க யாரோடது? பாட்டி கேட்டுட்டு இருக்கேன்ல, இது யாரோடது சொல்லுங்க. அது நம்ம வீட்டுக்கு யாருமா பருதா போட்டுட்டு வர போறாங்க? நம்ம பர்வீன் சுல்தானாவா தான் இருக்கும். பர்வீன் சுல்தானா இங்க வந்தாங்களா? ஆமாமா. எதுக்கு? சமையல் செய்யறதுக்கு ஏஜே வர சொன்னால, அதுக்காக தான். பாட்டி சூப்பரா சமாளிக்கிறாங்க, நாமளும் போவோம். என்ன அர்ச்சனா, புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல, நார்மலா தான் இருக்கேன். இல்ல இல்ல, எங்கேயோ ஓடிட்டு வந்த மாதிரில இருக்கு. என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஹாஸ்னி தான் நம்மள போட்டோ எடுத்தது. நாம துரத்தும் போது தப்பிச்சு வந்தது. போட்டோ வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. துரத்துனது நான் தானான்னு யோசிக்கிறல்ல. பர்வீனுக்கு போன் பண்ணி அவ வந்தாளான்னு கேட்கலான்னு பாக்குற. விக்ரம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு துடியா துடிக்கிற வேற. இந்த டென்ஷன் தான் எனக்கு வேணும். உன்னோட பதட்டத்துல நீ மாட்டிக்கணும் அர்ச்சனா. வாங்க வாங்க வாங்க. நீங்க வராததை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேன். அமைதியா தானே இருந்த? டென்ஷன் ஆயிட்டேன்னு பீதியை கிளப்புற. வீட்ல பெரியவங்க இருக்காங்கல்ல, நான் இங்க வரும்போது அவங்கள பாத்துக்க ஆள் இல்ல. நான் வேணா போட்டுமா? இவ அடங்க மாட்டா போல இருக்கே. உன் வீடு எனக்கு தெரியும்டி. ஏன் அங்க போய் அவங்கள டென்ஷன் படுத்துறதுக்கா? ஆஹா, அவங்க உடம்பு சரியில்லாதவங்க. சரி, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு வாரத்துக்கு என்ன மெனுன்னு நாங்க எழுதி வச்சிருக்கோம். இல்ல இல்ல இல்ல, நீங்க யாருமே மெனு சொல்லக்கூடாது. அவங்க தானே சமைக்கிறாங்க, அவங்க தான் மெனு சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், கரெக்டா கேட்டுக்கோங்க. யாருமே இந்த வீட்ல பர்வீன் சுல்தானாவை ஒரு வேலைக்காரியாவோ இல்ல ஒரு சமையல்காரியா அலட்சியப்படுத்த கூடாது. பின்ன எப்படி நினைக்கணும்?
என்ன கேப்பா? நான் இப்ப கேட்டேனா? நீ எப்படி சொல்லலாம்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஓ, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி எப்படி சண்டை போடுறீங்களே, என்ன நினைப்பாங்க அவங்க? சண்டை போட்டுக்கிறோம்னு நினைப்பாங்க. ஏய் முட்டாள், முட்டாள் மாதிரியே பேசிட்டு இருக்காது எல்லா நேரமும். அவங்க உனக்கும் அர்ச்சனாக்கும் சண்டைன்னு நினைக்க மாட்டாங்க. நம்மள பத்தி நம்ம வீட்டை பத்தி கேவலமா நினைப்பாங்க. இது பார், கொஞ்சம் வாய மூடிட்டு பேசாம இரு. இல்ல உள்ள போ. இங்க நின்னு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது எல்லாரையும். ஓகே ஓகே ஏஜே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் டென்ஷன் ஆகுறேனா? நான் டென்ஷன் ஆகுறேனா? நீ ஏன்பா டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆகல, நான் டென்ஷன் ஆகல. மெனு இன்னும் டிசைட் பண்ணல. மெனு நானே கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இந்த மெனுல இருக்கிறது எல்லாமே பிரபலி சமைச்சிட்டு இருந்த டிஷ்ஷஸ் ஆச்சு. என்ன ஏஜி சார், மெனு பிடிக்கலையா? இல்ல இல்ல, இட்ஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரம் நீங்க இந்த சமைங்க, அடுத்த வாரம் வேற பாத்துக்கலாம். அப்ப ஒண்ணு பண்ணலாம், வர வர ஒவ்வொரு மெனு கொடுப்போம். ஏய் அதெல்லாம் வேணாம். இல்ல, அது நல்லதுதான். அப்போ சரி. அவ சொன்னா உங்களுக்கு எல்லாமே சரியா? வச்சுக்கிறோம். நான் சமையல் ஆரம்பிக்கட்டுமா? ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உங்களோட ஃபேமஸ் சுலைமானி டீ போட்டு கொடுங்களேன். பர்வீன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், நானே கட் பண்ணிக்கிறேன். நான் சமைக்கும் போது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுறேன். அப்பாடா, எங்க டாரா போட்டுருவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை போயிட்டா. ஹாசினி, நீ இங்க இருக்கியா? ஒரு 20 ரூபா இருந்தா கூட. எதுக்கு? வெளிய குப்பைக்காரனுக்கு அவனுக்கு குடுக்கறதுக்கு. ஐயோ, நீ போ, பாட்டுக்கிட்ட கேளு போ. சே. எதிரிங்க. என்ன சொல்ற? விஷமா? சொல்றேன் ஏஜே. முதல்ல அவளை பர்தாவை கழட்ட சொல்லுங்க. அவ யாருன்னு பாக்கணும். யாரு? கழட்ட சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். ஹாசினி, இது வேணாம், இது தப்பு. அத யாருன்னு பாருங்க. முதல்ல கழட்ட சொல்லுங்க ஏஜே. யாரா இருந்தாலும் தப்புதான். பர்தா எல்லாம் கழட்ட சொல்லக்கூடாது. ஏஜே, நான் சொல்றது இது வரைக்கும் நீங்க நம்பல.
இந்த விஷயத்தையாவது நம்புங்க. இவ என்ன கொல்ல வந்திருக்கா? யாருன்னு பாருங்க முதல்ல இவள. ஹாசினி, உனக்கு பர்வீனை பிடிக்கல, அதுக்காக நீ இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. பொய்யா? நான் சொல்றது உண்மை. நான் நம்ப மாட்டேன். அவ முகத்தை காட்ட சொல்லுங்க ஏஜே. அவங்க முகத்தை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பர்தாவை போட்டு வந்திருக்காங்க. அந்த பர்தாவை கழட்ட சொன்னா அது அவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா உனக்கு? பர்வீன், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ இந்த விஷம் என்ன விஷயம்? இந்த டீல கலந்திருக்கிற விஷம். இத நான் நம்ப மாட்டேன். நான் நிரூபிக்கிறேன். ஒன்னும் ஆகவே இல்லையே. 10 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி. ஹாசினி, நீ குணமாகணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாசினி. என் பேரு ஹாசினி இல்ல. பின்ன திருமதி ஹிட்லர். ஆமா, இந்த ஹிட்லரோட மனைவி திருமதி ஹிட்லர். அர்ச்சனா, நான் யாரு? திருமதி ஹிட்லர். ஹாசினி, 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 எந்திரி. ஹாசினி, 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 என்னாச்சு? டாக்டர், டாக்டர், டாக்டர். ஹாசினி. பயந்துட்டீங்களா? அடி பாவி. என்ன பாருமா இவள. பாத்தியா எப்படி பயமுறுத்தினானு? ஏன் இப்படி பண்ண? Ha ha ha!